பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது. எனவே அவர் நம்முடைய திருச்சபைக்கு நற்செய்தியின் மறைபோதகராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவாவில் இவருடைய உடலானது 100 ஆண்டுகள் அழியாமல் இன்றும் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். நான் அங்கு சென்று பார்த்து ஜெபித்து அவரை வணங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வந்திருக்கின்றோம். எனவே இவர் ஒரு உயர் குடியினரை சேர்ந்தவர், ஒரு வசதியான பணக்காரராக இவர் இருந்தார். இவருடைய தகப்பன் ஒரு அரசரின் மகன், அரச குலத்தை சார்ந்த ஒரு புனிதராக இவர் இருந்திருக்கின்றார். செல்வம் படைத்தவர். இவர் வாலிப நாட்களிலே உலகத்தின் செல்வம், சொத்து, புகழ்ச்சி, நண்பர்கள், உலக ஆடம்பரங்கள், சினிமா பார்ப்பது, இதை போல நண்பர்களோடு தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். ஆனால் ஒரு நாள் இவர் மனம் திரும்புடைய ஒரு காலம் வந்தது. ஒரு நாள் திருப்பலிக்கு சென்றிருந்திருக்கிறார். அன்று புனித அகஸ்தினாருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது புனித அகஸ்தினார் ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரேனில் அவனுக்கு என்ன பயன் என்று இவர் சொல்லி இந்த வசனத்தை ரிப்பீட்டேஷன் பண்ணி அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தாராம். இவருடைய உள்ளத்தை தொட்டதாம். இந்த வசனம் அவருக்குள் நெருப்பு மூண்டதாம். இந்த வசனம் எனக்கு தான், நான் தான் உலகத்தில் செல்வம், புகழ், பதவி, அழகு, அந்தஸ்து, பட்டம் இப்படி என்று அலைந்தேன். இதில் தான் என்னுடைய சுகபோக வாழ்க்கை என்று நம்பி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இல்லை. நான் எதையோ இழந்தது போல இருக்கின்றேனே. என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, என் ஆன்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இந்த வசனம் என் இருதயத்தில் ஏதோ பேசுகிறது என்று நினைத்து இந்த வசனத்தை அவர் தியானிக்க தொடங்கினார். அவருடைய இருதயம் நெருப்பு மூண்டது. அவருடைய சரீரம் முழுவதும் ஏதோ ஒரு ஆட்கொள்ளப்பட்டது. அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அவர் தாகம் கொண்டவராய், நற்செய்தியை நான் அறிவிக்க தவறியிருக்கிறேன், ஆண்டவரை தேடாமல் உலக செல்வத்தையும் புகழையும் உலக ஆடம்பரத்தையும் உலக நண்பர்களையும் தேடி நான் இச்சித்திருக்கிறேன், சினிமாவுக்கும் மோகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது என்னுடைய லட்சியமல்ல, இது என்னை பரலோகம் சேர்க்காது, இது ஆண்டவரிடத்துக்கு நான் போக இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாது, இது என்னுடைய ஐடென்டிஃபை கிடையாது, இது என்னுடைய ஆதார் இல்லை. ஆனால் பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி தான், அது ஆண்டவர் தேடினால் மட்டும்தான், ஆண்டவரோடு இணைந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும் என்பதை உணர்ந்தவராய் இவர் மனம் திரும்பினார். புனித அகஸ்டினாவுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் மாறி அவர் வாழ்க்கையை திசை திருப்பி அவர் குரு மடத்திற்கு சென்று அவர் வேதத்தை படிக்கிறார். அந்த வசனத்தினுடைய வல்லமைகள் அவரை உந்துதல் பண்ணுகிறது. இந்த சொல் என் இருதயத்தில் பற்றி எறும் நெருப்பை போல இருக்கிறேன், எலும்புகளுக்குள் அடைப்பட்டு நான் சோர்ந்து போனேன், இனிமேல் என்னால் இது அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று புறப்படுகிறார். வீட்டை விட்டு, செல்வத்தை விட்டு, எல்லாத்தையும் குப்பை என தூக்கி எறிந்துவிட்டு அவர் துறவரம் பூண்டு அங்கு இறை பணியை, நற்செய்தி பணியை உலகத்திற்கு அறிவிக்க செல்கிறார். தான் வாழ்வியை மனம் மாறியவர் என்பதை வாழ்க்கையில் செயலில் காட்ட தொடங்குகின்றார். அப்போது தான் இந்த ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரினில் அதனால் வரும் பயன் என்ன என்று இந்த வசனம் எதிரொலித்து கொண்டே அவருடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்ததாம். ஆனால் இந்த செல்வம், இந்த பதவி, இந்த புகழ், இந்த உலகம், நாட்டம் எதுவுமே எனக்கு மீட்பு கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய என்னை அழைத்து செல்வது இல்லை, அழைத்து செல்லலை. எனக்கு துக்கப்பட்டு போனது என் உடல் அழுக்கு, என் உடல் பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் கரைப்பட்டு இருக்கிறது. ஆனால் இனி நான் ஆண்டவருடன் திரும்பி சென்று அவருடைய திருமுகத்தை நான் கண்டடைவேன். அவரே எனக்கு ஒளி, அவர்தான் என் வழி என்று ஆண்டவருடைய ஒளியிலே நடக்க தொடங்கினார். அப்போதுதான் நற்செய்தி அறிவிக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அவர் கடலிலே பிரயாணம் செய்து
பாத யாத்திரையாக நடந்து இந்தியா வந்து கோட்டார் மறை மாவட்டத்தில், கோவாவில், இன்னும் பல இடங்களில் நடந்து சென்று நற்செய்தியை போதிக்கின்றார். அங்கு பல நோயாளிகளை குணப்படுத்துகிறார். ஒரு சிலுவையை வைத்து கொண்டு பேய்களை துரத்துகிறார், நோய்களை குணப்படுத்துகிறார். அரசன் அனுமதி தராவிட்டாலும் அவர் அரசனிடம் போய் பரிந்து பேசி ஒரு அனுமதியை கேட்டு அங்கங்கு பாறைகளிலும் கடலோரத்திலும் தங்கியிருந்து, குகைகளிலும் தங்கியிருந்து தன்னுடைய நற்செய்தி பணியை எளிய மக்களுக்கு, மீனவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, குடிகாரர்களுக்கு, மனம் மாறாத முரடர்களுக்கு, பாவிகளுக்கு நற்செய்தி அறிவித்து மனம் மாற்றி கிறிஸ்துவர்களாக, இந்துக்களாக இருந்தவர் கிறிஸ்துவராக மாற்றினார். இப்படி ஒரு அருமையான பணியை செய்தவர் தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். தான் எந்த அளவுக்கு ஆண்டவரை விட்டு விலகி சென்றாரோ, குடிக்கும், போதைப் பொருள்களுக்கும், வாலிப வயதிலே மோகத்திற்கும் சினிமாவுக்கும் அடிமைப்பட்டாரோ, அதற்கு மேலாக ஆண்டவருக்கு 100 மடங்கு ஆன்மாக்களை அறுவடை செய்து கொடுத்தார். தன் ஆன்மாவை புனிதப்படுத்தி கொண்டார். ஆவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார். கனிகள், வரங்கள், கொடைகளால் நிரப்பப்பட்டார். எனவே ஆண்டோடைய அபிஷேகம் அவருக்குள் இறங்கியது. ஆண்டவர் அவர்களை வல்லமையாக செயல்படுத்தியதை பார்க்கிறோம். அவர் மார்க்கு நற்செய்தி 16:15 பார்க்கிறோம். படைப்பிற்கெல்லாம், உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றினார், திருமுழுக்கு கொடுத்தார். இதனால் இவரால் மீட்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதனால் இவர் நோய்களை குணப்படுத்தியிருக்கிறார், பேய்களை ஓட்டியிருக்கிறார், முரடர்களை மனமாற வைத்திருக்கிறார், குடிகாரர்களை மனம் திருப்பியிருக்கிறார், ரவுடிகளை எல்லாம் திருப்பியிருக்கிறார், ஏமாற்றுக்காரர்கள், பொய் சொல்பவர்கள் அனைவரையும் இவர் மனம் திருப்பி ஆண்டவரிடம் கொண்டு வந்ததினால இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம்தான் பரிசுத்தாவின் கொடைகள், வரங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். இறைவாக்கு உரைத்திருக்கிறாரு, பிசாசத்துறை வல்ல செயல்களை செய்திருக்கிறாரு. இன்னும் இவர் பாஷை மொழிகளை பேசியிருக்க, பாம்பால் கையால் பிடிக்க அந்த அபிஷேகம் அது தீங்கிழைக்காது இருந்திருக்கிறது. பேய் இவரை ஒன்றும் தொட முடியாது இருந்திருக்கு. இவர் பல பேருக்கு சாட்சிய வாழ்வாக இருந்திருக்கு. அரும் செயல்களையும் அரும் கொடைகளும் இவருக்குள் செயல்பட தொடங்கியதை கண்டு பல பேர் மனமாறினார்கள். இன்று நாமும் கூட நற்செய்தி அறிவிப்போமானால் இத்தகைய அபிஷேகங்களை, வரங்களை, கொடைகளை நமக்குள்ளும் செயலாற்ற வல்லவராக தூய ஆவியான வழி நடத்துவார். எனவே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன பார்த்தீங்களா? இவருடைய நற்செய்தி அறிவிப்பு வாழ்க்கையினால் இவர் வாழ்க்கையே மாறியது. வசனம் இவரை தொட்டது, வசனம் இவருக்குள் தீமுண்டது, தியானித்தார், அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், பிறர் அந்த ஒளியிலே அழைத்து செல்கிறார், தானும் ஒளியிலே வாழ்ந்தார். இன்று ஆண்டவரோடு அந்த பரலோகத்திலே புனிதர்களோடு இவர் மகிமையில் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார். இன்று நாமும் கூட ஒரு புனித சவேரியாராக நற்செய்தி பணியாற்ற முன் வருவோமா? ஏழைகளை அன்பு செய்வோமா? குடிகாரர்களை மனமாற வழி செய்வோமா? திருடர்கள், நம்பிக்கையற்றவர்கள், ஆண்டவரை தேடாத இருக்கிறவர்களுக்கு தேட வழி செய்வோமா? அவர்களுக்கு பாவத்தை உணர்த்துவோமா? அவர்கள் அன்போடு கண்டித்து திருத்துவோமா? பாவ அறிக்கை செய்ய கற்றுக் கொடுப்போமா? வேதத்தை படிக்க கற்றுக் கொடுப்போமா? ஏதாவிலும் ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே நாம் சாவதற்கு முன்பு ஏதாவது ஒரு ஊழியம், ஏதாவது ஒரு சேவை ஆண்டவருக்கு செய்து அவரை மாட்சிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக, புனித சவேரியார் எப்படி சாட்சியாக திருச்சபைக்கு இருந்தார், ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார். நீங்களே என் சாட்சி என்று சவேரியாரை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, நீ தான் என் சாட்சி, இந்த உலகத்தில் படைத்த அனைத்து படைப்புகளும் எனக்கு கீழ்ப்படுகின்றன, நீர் எனக்கு கீழ்ப்படிந்தாய், இந்த இயற்கைகள் உனக்கு கீழ்ப்படிந்தது, பிரான்சிஸ் சவேரியார் எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான நற்செய்தி மறைபோதகராக அவர் ஆண்டவருடைய பணியை திறம்பட செய்தார், ஆன்மாக்களை மீட்டார், நற்செய்திக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். வாலிப நாட்களிலே செய்த குறைகளை எல்லாம் அவர் பன்மடங்காக ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்து விட்டார். இழந்த நாட்களை விரயமாக்கியது, உலகத்துக்கு செலவிட்டு